Hi brothers and sisters, welcome to this new video. தொடர்ந்து 7 ட்ரேடிங் செஷனா ரெட் கேண்டில் லோயர் லோ போட்டு போகுது. இப்போ நம்ம வந்து டெக்னிக்கலா 33 வருஷத்துல இல்லாத சம்பவம் நடந்திருக்கு. அதை தான் நம்ம லாஸ்டா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மண்டே மார்க்கெட் எப்படி ஆகலாம் தான் ஒரு டெக்னிக்கலா அதுவும் பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு மார்க்கெட் இறங்கினதுக்கு பல காரணங்கள்ல ஒரு காரணம், ட்ரம்ப் டிக்ளேர்ஸ் 100% தாரிஃப் ஆன் பார்மா இம்போர்ட். அந்த நியூஸ் நான் இப்போ படிச்சிடறேன். பார்மா செக்டர்ல 100% தாரிஃப் போட்டிருக்காரு. இந்த பாருங்க, ஒய் இந்தியா மே பி ஹிட். இந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்திருக்கு. இந்தியா இஸ் ஆஃபன் டப்ட் த பார்மா ஆஃப் த வேர்ல்ட். இட் அக்கவுண்ட்ஸ் 20% ஆஃப் குளோபல் ஜெனரிக் மெடிசின் சப்ளை, கான்ட்ரிபியூட்ஸ் 60% ஆஃப் த வேக்சின்ஸ் அண்ட் ஹோஸ்ட் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் US FDA approved plants outside America. According to the industry body India Brand Equity Foundation, formulation of biological make up nearly 79% of the India's pharma exports. சரியா? இப்போ இது ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் இன்னைக்கு இறங்கினதுக்கான காரணம். பார்மா செக்டர் இறங்கிருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ள சொல்லியிருக்கோம், 4 ரெட் கேண்டில் போட்டோடனே முன்னாடி உள்ள ஹிஸ்டரி லோயர் லோ கட் பண்ணி வந்த போது நல்லா ஃபால் ஆச்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த சார்ட்டை கூட பாருங்க, 4 கேண்டில் போட்டோடனே நம்ம பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபால் நடந்திருக்கு. சரியா? அதே மாதிரி 25,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் பண்ணணும்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனா அந்த இடத்த வந்தோடனே ஒரு நாள் மட்டும்தான் நின்றுது, அதை பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணுமோங்கிற ஒரு ஐயம் ஏற்பட்டுச்சு. அந்த பேட்டர்ன் வந்து இன்னைக்கு அந்த கம்ப்ளீட் பண்றதுக்கு நியர் வந்திருக்கு. அதாவது 24,500 பக்கமாக வந்துட்டு இருக்கு. இப்ப 24,654 வந்துருச்சு ஆல்ரெடி. அதையும் நம்ம இப்ப பார்ப்போம். இந்த சார்ட்டை பாத்துங்க. அப்புறம் 25,448 டு, அதாவது ஹை, இந்த ப்ரீவியஸ் ஹை 24,629, கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு இது வரைக்கும். சரியா? ஆல்மோஸ்ட் ஆல் செக்ஷன் இன்னைக்கு டவுனு. அதாவது நிப்டி லாங்கஸ்ட் லூசிங் ஸ்ட்ரீக் 6 மாசத்துல எல்லாமே ட்ரம்புடைய மேஜிக் தான் சொல்லலாம். இன்னைக்கு வந்து விக்ஸ் வந்து 6% அப்பு. அதே மாதிரி INR 88.81 புதிய லைஃப் ஸ்டைல் லோ கிரியேட் பண்ணிருக்கு. இதுவும் மனசுக்கு நமக்கு கவலையான விஷயம். 88.71 இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரியா? கிஃப்ட் நிப்டி டவுன்ல ட்ரேட் ஆச்சு. டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன் கேப் டவுன் சொல்லி. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் பயன்படுத்தி ஜாயின் பண்ணீங்க. ஃபேக்ல ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். சரியா? எஸ்டர்டே க்ளோஸ் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மாத்திடுறேன். எஸ்டர்டே க்ளோஸ் 24,890, இன்றைய ஓபன் 24,818, 70 பாயிண்ட்ஸ் கேப் டவுன். 9:15க்கு 24,868ங்கிற ஒரு ஹையை கிரியேட் பண்ணிச்சு. அதுதான் டுடேயோட ஹை கூட. மடன்னு அப்படியே இறங்குச்சு. லோயர் லோ அப்புறம் ஒரு பிக் ஃபால். அப்படியே மார்க்கெட் கிட்டத்தட்ட 240 பாயிண்ட்ஸ் டவுன். 24,654 முடிஞ்சது. இன்றைக்கு ஓபன் டே கேண்டில் மாத்திடுறேன். இந்த கேண்டில் தான் 24,818, ஹை 24,868, லோ 24,629, க்ளோஸ் 24,654. இன்னைக்கு கிரீன் கேண்டில் 6, ரெட் கேண்டில் 45, 240 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மட்டும் இந்த ரெட் கேண்டிலுக்கு. 1% டவுன், 236 பாயிண்ட்ஸ் நேற்றைய விட இன்னைக்கு டவுன் ஆயிருக்கிறது. சப்போர்ட் மறுபடியும் 24,400 தான் இந்த இடம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுடைய இது. ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,000. அந்த சைக்கலாஜிக்கல் இடம் தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. டாப் கெய்னர் இன்னைக்கு LNT 2.5% டவுன். சரி, அப்பு டாடா மோட்டார்ஸ் 1.5% அப்பு, ITC 1.5% அப்பு, எய்ச்சர் மோட்டார் 3.5% அப்பு. டாப் லூசர் இண்டஸ் இந்தியா 3.5% டவுன், மஹிந்திரா 3.5% டவுன், எட்டர்னல் 3.5% டவுன், டாடா ஸ்டீல் 3% டவுன். வெயிட்டேஜ் 217க்கு வந்து LNT +24, ITC +11. இந்த ரெண்டும் இல்லாட்டி இன்னும் ரொம்ப மோசமா இறங்கி இருக்கும். LNTயும் ITCயும் இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட்டை காப்பாத்தி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இல்லாட்டி 24,500 லட்சமா போயிருக்கும் இந்த வெயிட்டேஜஸ் எல்லாம் கூட்டி பார்த்தோம்னா. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் இன்னைக்கு -32, மஹிந்திரா -29, ICCI -28, TCS -14, ஏர்டெல் -12, சன் பார்மா -12, டாடா ஸ்டீல் -10. பேங்க் நிப்டி பார்த்துடலாம். பேங்க் நிப்டி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேண்டில் தான் இன்னைக்கு தனியா போட்டிருக்கு பாருங்க. 2 நாள் 3 நாள் இறங்கியது, அப்புறம் ஒரு கிரீன் கேண்டில், அப்புறமா தொடர்ந்து 3 நாள் மறுபடியும் இறங்கி இருக்கு. 54,897 டு 54,310, 600 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மூவ்மெண்ட். 1% டவுன். AU பேங்கை தவிர பாக்கி எல்லா பேங்குமே ரெட். சப்போர்ட் 54,000, ரெசிஸ்டன்ஸ் 55,000. அடுத்தது கோல்டு பார்த்துடலாம். கோல்டு வந்து இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆயிட்டு இருக்கு. அதோடைய லைஃப் டைம் ஹை வந்து
$3791. INR-ம் டவுன் ஆயிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு கோல்டு ரேட்டு 10,550 விற்கப்படுது. இது $3745 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ் ஆயில் 64.87. இது சில்வர் அதே மாதிரியே நல்லா மேல ஏறிட்டே தான் போகுது, வானமே இல்லதான். அது 45.228, இப்போ 45.021 ட்ரேட் ஆகுது. 49 தான் அது லைஃப் டைம் ஹை. அதே மாதிரி பிட்காயின் நல்ல சரிவா இருக்கு. கிட்டத்தட்ட 12% மேல இருந்து கீழே சரிவு இருந்து பாருங்க. ஒரே நாள்ல எப்படி இறங்கி பாருங்க. 1,08,958. அதோட லைஃப் டைம் 1,24,517. கிட்டத்தட்ட 12% மேல இருந்து கீழே இறங்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸ் நீங்க 0.25% அப், S&P 500 0.5% டவுன், நாஸ்டாக் 0.5% டவுன். எல்லா மார்க்கெட்டுமே டவுன் தான் பெரும்பாலும். அதுவும் ஏசியன் மார்க்கெட் குறிப்பா டவுன். யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து 50SC 0.5% அப், CSE இட்டாலி 0.5% அப், DX ஜெர்மனி 0.5% அப். அண்ட் ஆசியா மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 0.5% டவுன், சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 0.5% டவுன், ஹாங்காங் ஹாங்ஸுக்கு 1.5% டவுன், தைவான் 1.25% டவுன், கொரியா கோஸ்பி 1.25% டவுன், SCT காம்போசிட் 0.5% டவுன், ஜாகார்த்தா இந்தோனேசியா 0.5% அப், சைனா ஷங்கை 0.5% டவுன். ஆப்ஷன் செயின் பார்த்துடலாம். ஆப்ஷன் செயின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சப்போர்ட் சைடு 24,600, 24,500, 24,000 3 தான் 1 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் சைடு பாத்தீங்கன்னா 24,700 டு அப்படியே போட்டுட்டே போலாம். 800, 900, 25,000, அதுல இருந்து 26,000 வரைக்கும் இந்த இதை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா போதும். சரியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். புல்லிஸ்ங்கிறத காமிக்குது. பிசிஆர் ரேஷியோவும் 0.53 ஓவர் சோல்டு பிளஸ் புல்லிஸ். ஆனா லைவ் மார்க்கெட்ல எது வேணாலும் மாறலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் தி நியூஸ். சரியா? சரி, இன்னைக்கு ஈவென்ட்ஸ் பொறுத்தவரை இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வர வேண்டியிருக்கு. அப்புறம் யூஎஸ் உடைய கோர் பிசிஇ பிரைஸ் இண்டெக்ஸ் வர வேண்டியிருக்கு. FID டாட்டாவை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆரம்பிச்சிட்டாங்கப்பான்னு நம்ம சொன்னோம். முன்னாடி அது நேற்று கிட்டத்தட்ட 5,000 கோடிக்கு வித்திருக்காங்க. 4,995. அதுக்கு முந்தின நாள் 2,425, அதுக்கு முந்தின நாள் 3,551, அதுக்கு முன்னாடி 2,910, கிட்டத்தட்ட 24,454 கோடி எடுத்துட்டாங்க. இந்த 26ஆம் தேதி தான் ஆயிருக்கு. அதுக்கு முந்தின மாசம் 49,000 கோடி, அதுக்கு முந்தின மாசம் 48,000 கோடி. அவங்க ஒரே முடிவோட இருக்காங்க, வித்துட்டு இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சில நியூஸை பார்த்துட்டு டெக்னிக்கலா பார்த்துட்டு ஃப்ரைடே என்ன நடக்கலாம்ங்கிறதையும் பார்த்துக்கலாம். சரியா? அப்புறம் இந்தியா பை ஆயில் ரஷ்யா, அதனாலதான் ரஷ்யால வாருக்கு துணை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருந்தால. அதுக்கு PM மோடி நேரடியா ட்ரம்ப் கிட்ட பேசினதாக உங்க ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்தது. அதுக்கு அப்புறமா அதை ரிஜெக்ட் பண்ணிருக்கு. அதாவது நாங்க அப்படிலாம் பேசல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே, மணி கண்ட்ரோல் இதுல எல்லாம் கண்டம் பண்ணி அவர் சொன்ன நேட்டோ செக்ரட்டரி சொன்னதை கண்டம் பண்ணி நியூஸ் விட்டுருக்காங்க. இதெல்லாம் முடிச்சு போட்டு விடுற வேலை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பின்லாந்து என்ன சொன்னாங்க, இந்தியா ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லா வரும், ரஷ்யா மாதிரி இல்ல, சைனா மாதிரி இல்லைன்னு சொல்லி அதை சேர்த்து குழப்பம் பண்ணி விட்டு முடிச்சு போட பார்த்தாங்க. நம்பர் 1. இப்ப என்ன பண்றாங்க, PM மோடி நேரா புத்தின்னு கேட்ட நீங்க வாருடைய உங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்ட மாதிரி இவர் நேட்டோ செக்ரட்டரி சொல்லி விடுறாரு சும்மா. அது இந்தியா கண்டனம் தெரிவிச்சிருக்கு. நாங்க ஒன்னும் அப்படி ஆக்கல. இதெல்லாம் ஒரு குழப்பம் உண்டாக்கி ஒரு ஒற்றுமையா இருக்கிற இடத்துல குழப்பம் உண்டாக்குறதுக்கு வேலையோங்கிற நமக்கு ஒரு ஐயா இருக்கு. சரியா? எல்லாமே நியூஸ்ல வந்த நியூஸ் மட்டும் தான் சொல்றேன். அப்புறம் ஈரான் ரஷ்யா மெகா நியூக்ளியர் டீல் 25 பில்லியன். இது இந்தியா டுடேல வந்திருக்கு. 25 பில்லியன் மெகா டீல் ரஷ்யாவும் ஈரானும் பண்றாங்க, நியூக்ளியர் டீல். சரியா? அப்புறம் ட்ரம்ப் சைன் பண்ணியிருக்காரு. டிக்டாக் US ஓனருங்கிறது NBC நியூஸ், கார்டியன், NDTV ரொம்ப நாள் இதுன்னு இழுத்துட்டு இருந்தது. இப்ப சைன் ஆயிடுச்சு. சைனா ஒத்துக்கிட்டதாக சொல்றாப்ல. ரைட்டா? அப்புறம் இந்தியா ஆஸ்க் US டு அலோ ஈரான் ஆயில் டு ஹெல்ப் கர்ப் ரஷ்யா. தீயணைப்பு வண்டி போயிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. ப்ளூம்பர்க்ல, டைம்ஸ் ஆஃப் இந்தியால இது வந்திருக்கு. ரைட்டா? அப்புறம் நெட்டன்யாஹு UN ஸ்பீச் பண்றதுக்காண்டி வந்துட்டு இருக்காரு. அதை ஈரோ ஏர்பேஸை அவாய்ட் பண்ணிட்டாருன்னு இந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்திருக்கு. NBC நியூஸ்ல இந்த நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் அவர் வர்றதுக்கு முன்னாடி ஐ வில் சே அவர் ட்ரூத் அப்படின்னு சொன்னதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அந்த நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் ட்ரம்ப் சொல்லிருக்காரு, I will not allow Netanyahu to annex West Bank. வெஸ்ட் பேங்க் அனெக்ஸ் பண்றதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு பிபிசில வந்திருக்கு. அப்புறமா 29 பேர் இன்னைக்கு கொல்லப்பட்டதாக அல் ஜசீரால நியூஸ் வந்திருக்கு. கார்டியன்ல இந்த நியூஸ் வந்திருக்கு. வாங்க நம்ம டெக்னிக்கலா போய் பார்த்துருவோம். இதுதான் இந்தியா ரிஜெக்ட் பண்ணது. இது பாருங்க, இந்தியா பிளாஸ்ட் நேட்டோ சீஃப் ஃபார் கேர்லெஸ், மோடி கால்ட் புதின் ஃபார் உக்ரைன் பிளான் ரிமார்க். ரைட்டா? ஓகே, இப்போ நம்ம டெக்னிக்கலா வந்துருவோம். இதான்
ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மண்டே எப்படி ஆகலாங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி 7 கேண்டில்ஸ் இதை பார்த்துருவோம். ரைட்டா, இந்த பாருங்க 2023 பிப்ரவரியில தான் இந்த 7 கேண்டில்ஸ் இது வந்துச்சு. இங்க மார்க் பண்ணிடுறேன். இந்த பாருங்க 7 கேண்டில் தொடர்ந்து லோயர் லோ போட்டு, இது பாருங்க ஒரு லோ உடைச்சு அதாவது ஹைய ப்ரீவியஸ் டேயோட ஹைய பிரேக் பண்ணாம லோயர் லோ போட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது 2023க்கு அப்புறம் இந்த பாருங்க இது எல்லா கேண்டில்ஸையும் பாருங்க. நான் சொல்றேன் நம்ப வேணாம், நீங்களே அனலைஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். பாருங்க எப்படியே நவட்டிட்டே போறேன். இதான் 24. எந்த இடத்துலயும் இல்ல இவ்வளவு பெரிய வீழ்ச்சி. காரணம் ட்ரம்ப் அண்ட் எஃப்ஐஸ் தான். அடிக்கடி நான் சொல்லிட்டு இருந்தது, இந்த எஃப்ஐஸை நம்ப கூடாது, அவங்க வந்து ரொம்ப இதா இருக்கிறாங்க, அக்ரெசிவா செல் பண்றாங்க. இந்த இடம் இது பாருங்க மார்க் பண்றேன். இந்த இடம் பாருங்க லோயர் லோ போட்டு வந்திருக்கா. அதுக்கு முன்னாடி 9 டைம்ஸ் வந்திருக்கு, இப்ப 7 டைம்ஸ் ஆயிருக்கு. சரியா, இந்த 7 டைம்ஸோட மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுமாங்கிறது பார்ப்போம். 9 டைம்ஸ் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண வேணாம். அது ஒன்றும் நல்ல ரெக்கார்டு இல்லையா? நல்ல ரெக்கார்டு கிரீன் கேண்டில் போட்டு புதிய பண்ணா நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். இது வந்து கீழே வர்றதுன்னா. சரியா, இப்போ நம்ம திங்கக்கிழமை என்ன ஆகலாங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். இதை நம்ம அழிச்சிருவோம், இந்த ரவுண்ட் பண்ணதை. ஓகே, அழிச்சிட்டேன். எஸ், அழிச்சிட்டு ஓகே, இப்போ இது வரைக்கும் வந்திருக்கு. இங்க பாருங்க ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். 3 டாப் வரைஞ்சி ஒரு ட்ரெண்ட் லைன், அதுக்கப்புறம் கீழே இந்த ஸ்விங்கை ஃபுல்லா கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன், அதுக்கப்புறமா இந்த ஒரு சப்போர்ட் லைன் 24,000ல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம மண்டே என்ன நடக்கலாம்டா, இதே நெகட்டிவ் கியூஸ் கண்டினியூ ஆனால் இந்த இருக்கு பாருங்க, இங்க வந்துட்டு இதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ரைட்டா, கண்டினியூ ஆனா. அப்படி இல்லாட்டி பாசிட்டிவ் ஏதாவது நியூஸ் வந்துட்டா இந்த இடத்துல கீழே வந்துட்டு மேல போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட்டா, இது 2 சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஸ்ட்ராங்கான 24,000ங்கிறது மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா, பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதையும் உடைக்கும் பட்சத்துல 24,000ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட் ஏரியா. இந்த இடத்துல பாருங்க அடிக்கடி இந்த இடத்துல இது வந்தது, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த பேட்டர்னும் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த இருக்குல்ல ஒரு 3 டாப், அதே மாதிரி கீழே 3 டாப் பேட்டர்னும் கம்ப்ளீஷன் ஆயிரும். திங்கக்கிழமை என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, புதுசாக போட்டவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.